ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. துர்வாசரின் திருப்தி. தெரிந்த கதை, தெரியாத துணுக்கு. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது துரியோதனன் அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தான் என்பது தெரிந்த கதை. அந்த தொல்லைகளில் ஒன்றாக துர்வாச முனிவரை அவன் அனுப்பி வைத்ததும் அவர் கிருஷ்ணருடைய கருணையினால் எவ்வாறு திருப்தியுற்றார் என்பதும் தெரியாத துணுக்கு. துர்வாச முனிவர் கடும் தவங்களை அனுஷ்டிப்பதில் உறுதி கொண்டவர். பல்வேறு யோக சக்திகளை பெற்றவர். இவர் சிவபெருமானை போல் சுலபமாக திருப்தி அடைபவர். அதே போல சுலபமாக கோபமும் அடைபவர். திருப்தி அடையும் போது மிகப்பெரிய நன்மை செய்பவராகவும், அதிருப்தி அடையும் போது பெருந்துன்பம் விளைவிப்பவராகவும் அவர் திகழ்ந்தார். அவருக்கு ஒரு சமயத்தில் 10,000 சீடர்கள் இருந்தனர். பெரும் சத்திரிய அரசர்களை காணச் சென்று அவர்களது விருந்தினராக அவர் இருந்த போதெல்லாம் அந்த சீடர்களும் அவரை பின்தொடர்வது வழக்கம். ஒரு முறை பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று அங்கே துரியோதனனின் இல்லத்தில் விருந்தினராக இருந்தார். துரியோதனன் புத்திசாலித்தனமாக அவரை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தினான். அந்த ரிஷியும் அவனுக்கு வரம் கொடுக்க விரும்பினர். துர்வாசரின் யோக சக்திகளையும் அவர் அதிருப்தி அடைந்தால் பெரும் நாசம் விளைவிப்பார் என்பதையும் துரியோதனன் நன்கு அறிந்திருந்தான். எனவே அவரை எப்படியாவது பாண்டவர்களின் மீது கோபமடைய செய்ய வேண்டும் என்று அவன் சதி திட்டம் தீட்டினான். அதன்படி முனிவர் துரியோதனனுக்கு வரம் கொடுக்க விரும்பிய போது துரியோதனன் அவரை யுதிஷ்டிர மகாராஜரின் வீட்டிற்கும் அவர் சென்று வர வேண்டும் என்ற வரத்தை கேட்டான். யுதிஷ்டிரர் காட்டில் வாழ்ந்த போதிலும் அவரது ராணியான திரௌபதியிடம் ஒரு அட்சய பாத்திரம் இருந்தது. அதன்படி அவள் உணவருந்தும் வரை அந்த பாத்திரத்தை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அவளால் உணவளிக்க முடியும். இதுவும் துரியோதனனுக்கு தெரியும். எனவே அவன் திட்டமிட்டு துர்வாசரை யுதிஷ்டிரரின் இடத்திற்கு திரௌபதி உணவருந்திய பிறகு அனுப்பி வைத்தான். முனிவரையும் அவரது 10,000 சீடர்களையும் யுதிஷ்டிரரால் உபசரிக்க இயலாது என்பதும், அதனால் முனிவர் கோபமடைந்து யுதிஷ்டிரரை சபித்து விடுவார் என்பதும் துரியோதனனின் திட்டம். துர்வாசர் பாண்டவர்களை காண வனத்திற்கு சென்றார். யுதிஷ்டிரரும் வீட்டிற்கு வந்த முனிவரை நன்கு வரவேற்றார். முனிவருக்கு உணவளிப்பதற்கு முன்பாக அவர்கள் அனைவரையும் நதிக்கு சென்று நீராடி சமய சடங்குகளை முடித்துக் கொண்டு திரும்பும்படி யுதிஷ்டிரர் கேட்டுக்கொண்டார். அச்சமயத்தில் திரௌபதியும் தனது உணவினை முடித்திருந்த காரணத்தினால் அக்ஷய பாத்திரத்திலிருந்து இனி எந்த உணவும் வராது. இதை அறிந்த திரௌபதியும் பாண்டவர்களும் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தனர். திரௌபதியும் பாண்டவர்களும் கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்து முறையிட்டனர். அவர்களது பிரார்த்தனைக்கு இசைந்த ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக அங்கே தோன்றினார். வந்தவுடன் அவரும் திரௌபதியிடம் பசியாக இருக்கிறது, ஏதேனும் கொடு என்று கேட்டார். வீட்டில் ஏதும் இல்லை என்ற போது கழுவப்படாத சமையல் பாத்திரத்தை கொண்டு வரும்படி பகவான் கூறினார். திரௌபதியும் அவ்வாறே செய்தாள். அப்போது அந்த பாத்திரத்தில் சிறிய கீரை துண்டு ஒட்டி கொண்டிருந்தது. அதை கண்ட பகவான் உடனே அதை எடுத்து சாப்பிட்டார். பகவான் கிருஷ்ணர் எப்போது அந்த ஒரு துளி கீரையை உண்டாரோ அப்போது நதியில் நீராடி கொண்டிருந்த துர்வாசரும் அவரது 10,000 சீடர்களும் வயிறார விருந்து சாப்பிட்டதை போல உணர்ந்தனர். அவர்கள் மட்டுமல்லாமல் மூவுலகில் உள்ள அனைவரின் வயிறும் நிரம்பியது. பீமன் அவர்களை இல்லத்திற்கு அழைத்து வர சென்றார். ஆனால் பசி இல்லாமல் தங்களால் சாப்பிட முடியாது என்றும், உண்ணாவிடில் அரசர் வருத்தப்படுவார் என்றும், அதனால் அங்கு செல்லாமல் இருப்பதே நல்லது என்றும் கூறிவிட்டு துர்வாசர் தமது சீடர்களுடன் அங்கிருந்து சென்று விட்டார். கருத்து: கிருஷ்ணரை திருப்தி செய்தால் அனைவரையும் திருப்தி செய்ய முடியும். கிருஷ்ணரை அணுகியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். எல்லா அபாயத்திலும் நாம் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். ஆதாரம்: ஸ்ரீமத் பாகவதம், காண்டம் 1, அத்தியாயம் 15, பதம் 11. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.